இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எப்படி? இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, ஒரு தரம் அழிய வேண்டாம், எல்லோரும் வாழ்க. என்னடா இப்படி சொல்கிறேன் என்றுதானே நீங்கள் சிந்திக்கிறீங்க. உண்மையிலே இதுதானே எங்களோட சமயம் சொல்லுது, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சரி, இப்போ என்னடா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது பகை கடிதல் யாகம், அதாவது தமிழில் பகை கடிதல், அதை வடமொழியில் சத்துரு சம்கார யாகம். இதுதான் அந்த யாகத்தினுடைய வேள்வியினுடைய பெயர். இந்த சத்துரு சங்கார யாகத்தை யார் நடத்துகின்றார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருள்ஞானமிகு உச்சி முருகன் கோயில். இது எங்கே இருக்குன்னா பிரித்தானியாலே இருக்குது. உண்மையில் பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு தமிழில் பூசை நடக்கிற ஒரு கோயில். நீங்கள் தமிழில் போய் நீங்கள் பூசைகளை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். 2 கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று சட்டன் என்ற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒன்று கைவிக்கம் என்ற இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் ஒரு குறை இல்லை. மொழி இறைவன் மொழிகளை கடந்தவர். இறைவனை தமிழில் வழிபடுறது ஒரு குறை இல்லை. ஆக அப்போ என்ன குறையை சொல்வதற்கு வந்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். குறை ஒன்றும் இல்லை, சில கேள்விகள் இருக்கின்றது. அப்போ கேள்விகளை கேட்பதற்கு ஆரோடம் கேட்பதென்று தெரியவில்லை. ஏனென்றால் கேள்விகளை கேட்டாலே சிலர் ஓடி விடுகின்றார்கள், கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆக என்னத்துக்கு பதில் சொல்ல வேணும் என்ற ஒரு கொள்கையில் சில பேர் இருக்கின்றார்கள். அதுக்கமைவாக அவ்வாறான ஒரு கொள்கையை கொண்டாக்கள்லாம் இந்த உச்சி முருகன் கோயில்காரர். கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், இவர் கேட்டு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது. ஆனால் மேடைகளிலே வீசும் பொழுது சொல்வது, குழந்தை பிள்ளை என்றாலும் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம், குழந்தை பிள்ளையாவது சொல்லும்படியும் சரியானதாக இருந்தால் அந்த விடயத்தை நாங்கள் எடுப்போம். இது மேடைகளில் பேசுகிறது தெரிந்தானே. உள்ளுக்கு ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி தான், மேடையில் ஒரு மாதிரி. ஆக நாங்கள் வடமொழி பேச மாட்டோம், தமிழ் தான் பேசுவோம், இப்படி என்றெல்லாம் கடந்த காலத்திலேயே பேசியிருக்கிறோம், இந்த கோயிலை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள். சரி, அது இருக்கத்தக்கன இப்போ முக்கியமான விடயத்தை பார்ப்போம். அதாவது இந்த கோயிலேருந்து சத்துரு சம்கார யாகம் நடக்க போகிறோம். இங்கே இந்த பதிவை அருகில் பாருங்கள், நான் இதில் பார்த்து படிச்சு வரேன். ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஆங்கிலத்தில் வேறு மாதிரி, தமிழில் வேறு மாதிரி. தமிழர்கள் நாங்கள் தமிழில் இருக்கிறதுக்கு படித்து விடுவோம். அவர்கள் ஏனென்றால் சில வேளை தமிழர்களுக்கு மட்டும் அதை தமிழில் போட்டிருக்கலாம், அப்புறமா இனத்தவர்களுக்கு அப்படி போட்டிருக்கலாம். சரி, அதை விட்டு விடுவோம். அருள் ஞானமிகு உச்சி முருகன் கோயில் பகை கடிதல் யாகம், அடைப்புக்குறிகளில் சத்துரு சம்கார யாகம். தமிழ் மக்களின் பகை நீங்கி, அதாவது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பகைகள் எல்லாம் நீங்கி சுக வாழ்வுக்காக, நல்ல மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதற்காக 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி, சரிதான், எப்படி ஆரம்பமாகறா தொடங்குறது. சரி, அது ஆரம்பம்ன்றது பழக்கத்தில் இருக்கு, ஆனால் தமிழ் சொல்லி இல்லை. சரியா, தொடங்கி குறைந்தது 4 மணி நேரம் நடைபெற்ற பெறும். அதில் ஒரு குழப்பம், நடைபெற்ற பெறும். என்னென்னா இப்போ இது நடைபெறப்போகுது, ஆனபடியே பெற்ற பெறும்ன்றது நான் நினைக்கிறேன் இந்த பதிவை தமிழில் வழிபாடு செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறவர், வேண்டிக் கொள்கிற, தட்டச்சு செய்கிறவர் இந்த இடத்துல கொஞ்சம் தடம் புரண்டுட்டார். தமிழ் கொஞ்சம் தடம் புரண்டுட்டு நடைபெறும், பெற்ற பெறும், நாங்கள் பெறும் என்றே எடுத்துக்கொள்ளலாம். பங்கு கொள்ள விரும்புபவர்கள் உடன் தொடர்பு கொள்ளவும். நீங்கள் எல்லாம் சத்துரு சம்கார யாகத்தில் பங்கு பெற்றோம்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. சரியா, குறிப்பிட்ட எண்ணிக்கை அடியார்கள் மட்டும் பங்கு கொள்ள முடியும். அளவான ஆட்களை தானப்பா நாங்கள் எடுப்போம். சரிதானே, உடனே தொடர்பு கொள்ளணும். கொஞ்சம் பேரை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம், அதை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். அளவு இரண்டா உழைப்பேற்ற பகையும் தான் கடியப்படும். எண்ணிக்கை அடியார்கள் மட்டும் பங்கு கொள்ள முடியும். ஒருவருக்கு 51 பவுன்ஸ். எப்படி? ஒருவருக்கு 51 பவுன்ஸ். யாகம் நடத்துறதுக்கு பவுன்ஸும் வேண்டும் தானே. பவுன்ஸ் இருந்தால் தானே யாகத்துக்கு வெள்ளிக்கான பொருட்கள் வேண்டலாம். மற்றது அதில் இருக்கிற ஐயாக்களுக்கு தட்சணை கொடுக்கணும். இதுகளுக்கெல்லாம் தேவை என்ன, அப்போ சும்மா இல்லை, அது தேவை. 51 பவுன்ஸ். சரி, அது இதெல்லாம் இதில் இருக்கிற சில கேள்விகள். நீங்கள் சத்துரு சம்கார யாகத்தை நீங்கள் நடத்துங்க, தாராளம் நடத்துங்க, தமிழ் மொழியில் நடத்துங்க, அதில் ஒரு குறை இல்லை. சில கேள்விகள் தமிழ் தொடர்பாக இருக்குது, அதை தொடர்ந்து நான் கேட்குறேன். இதில் இப்போ முதலாவது இந்த யாகத்தை தொடர்ந்து கேட்டு விடுறேன். ஏனென்றால் இந்த சத்துரு சங்கார யாகம், அதாவது பகை கடிதல், உங்களுடைய தமிழ், அதாவது நீங்கள் உங்களுடைய தமிழ் அடிப்படையிலே பகை கடிதல் வேள்வி. இந்த பகை கடிதல் வேள்வி என்ன மந்திரங்கள் சொல்லி இந்த வேள்வி நடைபெறும்? முதலாவது கேள்வி. சரிதானே, இதில் நடைபெறுற விடயங்கள் பதிவாக்கியமா பசுவாக்கியமா? இது ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றேன். இதுக்கு பதில் சொல்ல மாட்டேனும். இவன் பைத்தியாரன் இப்படித்தான் சொல்லுவேனும், இவன் பைத்தியாரன், இவன் கேள்வி கேட்டால் கேட்டுட்டு இருக்கட்டும் இப்படி. ஆனால் மக்கள்
இந்த யாகத்துக்கு நீங்கள் 51 ரூபா கொடுக்குறீங்க. 51 ரூபா நீங்கள் தெரியும் தானே, பிரித்தானியாவில் நீங்கள் சும்மா ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உழைக்கிறது மனத்தியோடத்துக்கு கணக்கை பாருங்க. கணக்கு அந்த பணத்தை கொண்டு தான் கொடுக்க போகிறீங்க. எந்த பகையை அழிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்றதுக்கு வாரன். ஆனால் நீங்கள் கேள்வி கேட்க வேணும், இது என்ன செய்கிறீங்க ஐயா, இது எதுக்கு செய்கிறீங்க ஐயா. நீங்கள் சும்மா வாயை பற்றி கொண்டு அதில் எவ்வளோ காலத்துக்கு எடுக்க போகிறீங்க. சும்மா போய் வாயை மூடிக்கொண்டு சத்தம் போடாமல் கேட்டுட்டு சொல்கிறத செய்து ஓட்டு இல்லை. செய்கிற செயல் ஒவ்வொன்றையும் கேள்வியாக கேளுங்கோ. கேள்வி கேட்டால் தான் விட வரும். ஏன்னாட்டா இப்போ பொதுவாக சிலர் நான் கேட்டால் பதில் சொல்லினமோ தெரியாது, சொல்ல விருப்பமில்லையோ தெரியாது. ஆனால் அவர்களுடைய கொள்கை கேள்வி கேட்டால் பதில் சொல்லப்படும். சரிதானே, சிறுவர்களாக இருந்தாலும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லப்படும். ஆனாபடியாக நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பதில் வருமோ. எனக்கு பதில் வருவதில்லை, ஆனால் அப்படியே கேள்வியாக இதில் முன்வைக்கிறேன். சரி, இப்போ இதில் பகை என்று சொன்னால் எதிரி. சரிதானே, சத்ரு எதிரி. சரிதான், வடமொழியில் சத்ரு எதிரி. இப்போ இங்கே எந்த பகைன்றது ஒரு கேள்வி. சரிதான், எந்த பகையை நீங்கள் நீக்க போகிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு எதிரி இருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா இப்போ இந்த பதிவை போட்ட வரைக்கும் நான் எதிரி. ஏன்னாண்டா முதலாவதாக 51 ரூபா போட வேண்டிய ஆளுண்டா அவர் தான் போடுவார் எனக்கு எதிராக பகையை கடிக்கிறதுக்கு. அவருக்கு இப்போ நான் பகைவனாக தான் தெரிவேன். சரிதானே, அப்படி ஒரு குணம் இருந்தால் முதலாவது அவருக்கு இதைத்தான் கொடுப்பார். 51 ரூபா கொடுத்து இவருக்கு செய்யுங்கோ, இவருக்கு யாகம் செய்யுங்கோன்னு கொடுக்க போகிறார். சரியா, ஒரு வழியில் பார்த்தா. அப்போ நானும் 51 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? என்னுடைய பகையில் போக்கட்டும்னு சொல்லி. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பகையை நான் அழிக்க போகிறதில்லை, ஒரு பகையை அழிக்கணும்னு நான் வேண்ட போகிறதில்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், கொடுக்குறேன். இதில் நான் கொடுக்குற 51 ரூபாவும் இன்னும் ஒருவர் கொடுக்குற 51 ரூபாவும் 2 பேரும் 51 ரூபா கொடுக்குறோம். இதில் ஆற்றுடைய பகை அழியும். இது என்னுடைய அடுத்த கேள்வி. சரிதானே, அதாவது முதலாவது கேள்வி பதிவாக்கியமா பசுவாக்கியமா எவ்வாறான மந்திரங்களை பயன்படுத்த போகின்றீர்கள். இரண்டாவது எந்த பகையை அழிக்க போகின்றீர்கள். இது ஒரு மனித பகையாக இருந்தால் சரி. அடுத்ததாக நீங்கள் பொதுவாக இந்த சொல்வின மதன் மாச்சரியம் மோகம் இதுகளை அழிக்கிறதுக்கு நீங்கள் யாகம் செய்ய போகிறீங்கள் என்று சொல்லி ஒரு கதையை கொண்டு வருவீங்கள். ஏன்னா உங்களுக்கு அதை சொல்லி முடிச்சு போட்டு ஏதோ நீங்கள் செய்கிறத சரிப்படுத்தி காட்ட வேண்டுமில்லோ. சரி, நீங்கள் அப்படி வந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு மட்டும்தானா இருக்கிறது. என்னென்னா தமிழர்களுடைய பகையெல்லாம் நீங்கள் வேணும்னு சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடையன்னு சொல்லி நீங்கள் தமிழர்களுடையன்னு குறிப்பாக போட்டிருக்கிறீர்கள். ஏன்னா அந்த தமிழின் பால் ஈர்ப்பு கொண்டவர்களை இவ்வாறு இருக்கிறதை போல் இருக்கின்றது. சரி, அதுவும் ஏன் மட்டுப்படுத்தினாக்களை மட்டும் அந்த வேள்விக்கு நீங்கள் எடுக்கின்றீர்கள்? அதுவும் ஒரு கேள்வி. ஏன் பகை எல்லாருக்கும் இருக்குமாப்பா, எல்லாரும் பகையை அழிக்கணும்னு சொன்னேப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பகையாண்டே வச்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ அந்த பகையை அவர்களும் அழிக்கணும்னு சொல்லி அவர்களுக்கும் எண்ணம் இருக்கும். சரி, ஏன் 51 ரூபா தந்து தான் அந்த பகையை நீக்க வேண்டுமா? இது அடுத்த கேள்வி. ஏனென்றா நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஆக்களை எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு 200 பேர் எடுத்து போட்டு நீங்கள் 51 ரூபா 21 ரூபாயை மாற்றலாம். பணம் உள்ளவன் தான் பகையை கடிய முடியுமாப்பா? இது என்ன இது? பணம் உள்ளவனுக்கு தான் வழிபாடா? பணம் மற்றவனுக்கு வழிபாடு இல்லையா? கேள்விகள். கோவப்படாதீங்க. கோவப்பட்டு போட்டு எனக்கு 51 ரூபா கொண்டு போட்டு விட்றாங்க. ஆளை நீங்கள் ஒரு ஆள் 51 ரூபா, ஒரு ஆள் 51 ரூபா போட்டு விட்றாங்க. என்னென்னா நீங்கள் போடக்கூடிய ஆட்களோ தெரியாது எனக்கு. போட்டாலும் போடுவீங்க. சரி, அது பரவாயில்லை. நீங்கள் போட்டாலும் சிவருமான் இருக்கிறார், சிவாயனமன். சரி, அப்போ இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அருகில் தெரிகிற படமும் இவர்களுடைய கொள்கை. அதாவது தமிழில் வழிபடு. அவே சொல்லினோம், தமிழில் வழிபடு. தமிழில் வழிபடுறதுக்கு என்ன தேவை? தமிழ் தேவை. என்ன சோறு காய்ச்சறதுக்கு என்ன தேவை? அரிசி தேவை. அரிசி தெரியாமல் நாங்கள் எப்படி சோறு காய்ச்ச முற்படலாம்? கண்டிப்பாக காய்ச்ச முடியாதல்லவா? காய்ச்ச முடியுமா? இல்லை. ஆனபடி அரிசி தேவை. அப்போ இந்த பதிவை போட்டாங்களுக்கு அரிசி தேவையா? அரிசி தெரியுமா தெரியாதா? இதையும் பார்த்து விடுவோம். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறதும் அவைகளுடைய பதிவு தான். சரிதானே, அதாவது அரிசி தெரியுமான்ற பார்க்குறதுக்கான பதிவு. இதில் முதலாவது மேலே எழுதியிருக்கு என்னன்னு சொன்னால் பெரும் கந்த சட்டி. இவர்கள் ஒருக்கா கந்தன் கவினார் என்று சொல்லி போடுவினோம், ஒருக்கா பெரும் கந்த சட்டி என்று சொல்லி போடுவினோம். இதுகளுக்குள்ளே ஒரு குழப்பம், தெளிவில்லை. அப்போ என்னென்றால் ஒழுங்கா கந்தன் கவினார் என்று சொல்லி போட்டால் தமிழில் எப்படித்தான் பேருன்னா அந்த பேரையை பயன்படுத்துவோம். அதை நீங்கள் ஒருக்கா கந்த சட்டி, ஒருக்கா பெரும் கந்த சட்டி, ஒருக்கா கந்தன் கவினார். தமிழ் வழிபாடு செய்கிறார்கள் எல்லாரும்
ஒன்றாகுங்கோ. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய கொள்கைகள் ஒன்றா இருக்கணும். ஒரு இடத்துல கந்த சட்டி என்று சொல்றீங்கள், ஒரு இடத்துல கந்தன் காவினார் என்று சொல்றீங்கள், ஒருக்கா கந்தன் காவினார் என்று சொல்றீங்கள், ஒருக்கா இதென்று சொல்றீங்கள். சுவிஸில் ஒரு பூஜை நடக்குது, லண்டனில் ஒரு பூஜை நடக்குது, டென்மார்க்கில் ஒரு பூஜை நடக்குது, பிரான்ஸில் ஒரு பூஜை நடக்குது, இலங்கையில் ஒரு பூஜை நடக்குது. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்றீங்க. இது என்ன என்ற ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு எழுது. நானும் ஒரு மக்கள் தான், ஆனால் மக்களோட ஒருவனாக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சரி, தொடர்ந்து பார்த்து விடுவோம். பெருங்கந்த சட்டி 2025 அனைவரும் வருகை தந்து வழிபாடுகளில் பங்கேற்று உச்சி ஆறுமுகனின் திருவருளை பெருக. எனக்கு தெரியாது, பெருக எனக்கு தெரியாது. அப்படி அருளை பெருக்க சொல்லி சொல்லப்படுதா இல்லாட்டி பிற சொல்லி சொல்கிறத மாதிரி எழுதி போடணுமா எனக்கு தெரியாது, உண்மையாக தெரியாது. நீங்கள் தான் முடிவெடுக்கணும். எனக்கு அரிசி தெரியுமா சோறு காய்ச்ச தெரியுமான்றதை நீங்களே முடிவெடுக்கணும். சரி, நீங்கள் தொடர்ந்து பார்த்தா அந்த கோயிலின் வரலாறுப்பா, அந்த கோயிலுடைய இணையதளத்தில் நடக்கிற வரலாறு, எப்படி இந்த கோயில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி. பிகம் தமிழ் சமூக கூட்டமைப்பின், சமூகம்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது, சரிதானே? சமூகம் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை. அவைக்கு சில நேரம் அது தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அதனை ஒரு சரி பார்த்து கொள்ளுங்கள். கோயிலை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கூட்டமைப்பின் 2011 ஆண்டு பொதுக்கூட்டத்தில் திரு சின்னத்துரை ஸ்ரீரஞ்சன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். ஸ்ரீரஞ்சன் ஐயா என்பவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பிகம் வாழ் சைவ மக்களுக்கு ஓர் கோயில் வேண்டும். நல்லது, சைவ மக்கள்ன்றதை மட்டும் அடையாளப்படுத்தினோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் பாராட்டணும். ஏன்னா மற்ற கோமாளிகள் மாதிரி இந்துன்னு சொல்லல, சைவம் என்று சொல்லி அடையாளப்படுத்தினோம். அந்த இடத்துல நாங்கள் அவர்களை போற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் சைவம் என்ற சொல்ல வந்து பயன்படுத்தினோம். ஏனென்றால் பிழைப்புக்காக இந்து என்று பயன்படுத்துகிறவர்கள் மத்தியிலே சைவம் என்று பயன்படுத்துகின்றார்கள். சரி, தொடர்ந்து படிப்போம். சைவ மக்களுக்கு ஒரு கோயில் வேண்டும் என்று, அது ஒரு முருகன் கோயிலாக அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அது எனக்கு உண்மையாக தெரியல. தீர்மானிக்கப்பட்டதை தீர்மரணிக்கப்பட்ட எழுதின மாதிரியே எனக்கு கிடக்கு. அப்போ தொடர்ந்து எனக்கு உண்மையில் இதுக்கு மேலே படிக்க விருப்பம் இல்லை. இதோடைய இந்த பதிவு மரணிக்கப்படுற மாதிரி விடுவோம், சரிதானே? இந்த பதிவுகள் மரணிக்கப்பட்டுட்டு என்று விடுவோம். ஏனென்றால் நாங்கள் இதில் நீங்கள் நினைக்காத கோயிலை சேர்ந்த ஐயாக்கள், கோயிலை சார்ந்த ஐயாக்கள், கோயிலுக்கு போகிற அடியார்கள், நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் தமிழில் வழிபாடு செய்யுங்கோ. அதுக்கு எதிர்ப்பானால் நான் இல்லை. எந்த ஒரு மொழியான வழிபாட்டுக்கும் எதிர்ப்பானவன் நான் இல்லை. எல்லா வழிபாட்டையும் எந்த மொழியையும் நான் மதிக்கின்றேன். ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழ், அதில் நான் பெருமை கொள்கின்றேன். நான் ஒரு தமிழன் என்றதிலே நான் எப்பவும் பெருமை கொள்கின்றேன். நான் இனத்தால் நான் தமிழன். என்னுடைய தாய்மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. அந்த மொழியால் நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் வழிபாடு செய்பவர்கள் வழிபாட்டு மொழி தமிழாக வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொண்டவர்கள் முதலிலே பேச்சிலும் எழுத்திலும் தமிழை சீராக செய்ய வேண்டும், இல்லையா? நான் ஒரு பொதுவான மாந்தன், நான் பிழை விடலாம், தமிழிலே எழுத்து பிழை விடலாம், செய்யலாம். ஏதோ ஒரு பிழைகள் திருத்தப்படியும். நீங்கள் ஒரு பொதுவான ஒரு ஆட்கள், அதாவது பொது இடத்திலே இருக்கின்றீர்கள். இந்த குமுகாயத்தின் மத்தியிலே, இந்த குமுகாயத்தின் நடுவிலே நீங்கள் இந்த குமுகாயத்துக்காக ஒரு சைவ திருக்கோயிலை நிறுவி தமிழ் முறையிலே பூசைகளை செய்து கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கும் கொள்கையுடையவர்கள். அப்போ நீங்கள் பிழைவிடக்கூடாது, உண்மைதானே? நீங்களே பிழைவிட்டால் பிறகு எப்படி உங்களுடைய அடியொற்றி வருபவர்கள் என்ன செய்கிறது? இதை ஒரு கவன இனப்பிள்ளையாக நீங்கள் விட்டுக்கலாம். யாரிடம் சொல்லுவது என்று தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் தெரிந்திருந்தால் நான் அழைத்தே சொல்லியிருப்பேன். ஆனால் எங்களுடைய அழைப்பை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். ஆகையினால் வேறு வழி இல்லை. ஆனால் இந்த பொது இடத்திலே பார்ப்பவர்கள் எப்படியோ தொடர்புடையவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. ஆக இந்த சிவபெருமான் வந்து இதையும் கூற சொல்லி பணிக்கிறார். ஆனபடியால் சிவபெருமான் பாதம் பணிந்து நீங்கள் 51 ரூபா போட்டால் கூட அதையும் சிவபெருமானுடைய பாதத்திலே நான் ஒப்படைத்து விட்டு இந்த காணொலியை நான் உங்கள் முன்னிலையிலே வைக்கின்றேன். இந்த பதிவுகளை நீங்கள் திருத்த வேண்டும். வருங்காலத்திலே தமிழ் வழிபாடு என்று சொன்னால் ஒரே கொள்கையாக சீராக ஒரு வருவாய் நோக்கம் இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் ஐயாமார் கூட எடுக்கிறார்கள், அவர்களைப் போல் இல்லாமல் நாங்கள் புறம்பாக இருக்கின்றோம் என்று சொல்லிலே சொல்லிவிட்டு செயலிலே எவ்வாறு நடக்காமல் விடுவது, அது பிழை. அது என்ன விடயமாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். ஒரு பெரியவர் ஒருவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார், சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும், செயலால் வளர்ந்த பின்னரே நாங்கள் பேசத் தொடங்க வேண்டும். புரிய வேண்டும், சரியா? சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும், செயலால் வளர்ந்த பின்னரே நாங்கள் பேசத் தொடங்க வேண்டும். அதுக்கு முதல் நாங்கள் பேசக்கூடாது.
ஆக நாங்கள் சோறு காய்ச்சி சோறு எப்படி வடிக்கிறது எப்படி அரிசி இதுகளை தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் சோறு காய்ச்ச வலிக்கிறோம். அரிசியை தெரியாமல் சோறு காய்ச்ச வலிக்கிடக்கூடாது. ஐயாமார்களே, அடியவர்களே, உறவுகளே, எல்லோரும் பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிந்திங்கோ. இதை ஒரு உங்களுக்கான ஒரு தடையாக எடுக்காமல் உங்களுக்கான ஒரு படியாக எடுத்து உங்களுடைய இந்த வழிபாட்டிலே இவர் சொல்லி நாங்கள் என்ன கேட்பது என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விதைத்து விடாது. இதை ஒரு படிக்கற்களாக செய்து நீங்கள் உங்களுடைய இதிலே வழிபாட்டை சீரும் சிறப்புமாக வழிபட எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி. சிவாய நம. சரி, இந்த சத்துரு சங்கார யாகம், இந்த பகை கடிதல் யாகம் தொடர்பாக எனக்கு மட்டும்தான் கேள்வி எழுகின்றதா இந்த காணொலி வழியிலே, இந்த இணையம் வழியிலே என்று சொன்னால் இல்லை. இன்னும் ஒரு ஐயா, ஒரு சிவனடியாரும் இது தொடர்பான காணொலி வாங்கியிருக்கிறார். அவர் இவர்களுக்காக பகிர்ந்தாரா அல்லது பிறருக்காக பகிர்ந்தாரா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதனையும் சிவபெருமான் என்னுடைய கண்ணிலே காட்டியிருக்கின்றார். அப்பதிவையும் நீங்கள் பார்த்து தெளிந்து கொள்வதற்காக இந்த காணொலியின் நிறைவிலே நான் இணைத்து விடுகின்றேன். அதனையும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சிவ சிவ. முகநூலில் சத்ரு சம்ஹார சஷ்டி வேல் பூஜை என்று ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமானவர்கள்லாம் எடுத்து நடத்துகிறார்கள். பார்த்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாக போய்விட்டது. சத்ரு சம்ஹார சஷ்டி வேல் பூஜை என்று சொல்லி எப்படி இறைவன் திருவள்ளுவர் எப்படியெல்லாம் தவறாக இவர்கள் புரிதலோடு புரிந்து கொள்ள செய்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்ட அன்பர்கள். சத்ரு சம்ஹாரம்னா எதிரியை அடித்தல் என்று பெயர். இந்த அடிப்படையை நாம் என்ன செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் பிறப்பை அருளும் பொழுது இறைவன் விதியை நிர்ணயித்து, இப்போ புண்ணிய பாவங்களை ஏற்றி அந்த உயிர் தாங்கும் அளவுக்கு அதற்கு ஆயுள் நிர்ணயித்து அந்த விதியை ஏற்றி நமக்கு பிறப்பு அருள்கிறார். தக்க இடத்துல அதற்கு மேலே தன்னை நோக்கி இந்த உயிரை வர செய்யக்கூடிய அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் விளைவிக்கக்கூடிய வினைகளை ஏற்றி அனுப்புகிறார். அந்த நம்மை முழுவதுமாக செயல்படுத்தக்கூடியவர் இறைவன் தான். நம்ம பொம்மை தான், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதிரியும் ஒரு பொம்மை. அவனை என்னன்னா நமக்கு எதிராக அவனுடைய உயிரை செயல்படுத்துவது இறைவன் தான். யார் வினையை நிர்ணயித்தாரோ அந்த இறைவனால தான் நமக்கு நேராக ஒரு எதிரியை நிறுத்தி நம்மை பக்குவப்படுத்த நமக்கு துன்பம் விளைவிக்க முடியும். இதுதான் ஞானம். இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் கற்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இறைவன்ட்டு சரணடையணும். ஓரிரை சிவபெருமான் என்று உணர வேண்டும், சரணடைய வேண்டும், நீர் அணிய வேண்டும், 5 எழுத்து ஓத வேண்டும். வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன 5 எழுத்துமே. இது ஞானசம்பந்த பெருமானுடைய மெய்த்திருவாக்கு. யார் இந்த மேலான திருநீரை அணிந்து மனமுருகி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மீது மற்றற்ற அன்போடு நன்றி பெருக்கால் கண்ணீர் வார ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வினை பகையாக பெருமானின் நிர்ணயித்த விதி தீய விதி, தீய வினையை பகையாக வரும்பொழுது அந்த பகை பெருமானே விதித்த பகை முற்றிலுமாக அற்றுப்போய் அது தூளாக போகும்போது ஒரு பாசுபதாசிரமம் இருக்கு. இந்த 5 எழுத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் ஞானம், எளிமையான ஞானம். இதெல்லாம் யாருமே புரிந்து கொள்ள வேண்டிய என்ன செய்வது? ஏன் இவ்வளவு அந்த பூஜை இந்த பூஜை வேல் பூஜை? சத்ருவை சம்ஹாரம் பண்ணுறதுனா இறைவனுடைய செயல்பாட்டுக்கு எதிரான செயல். எதிரியை அழிக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டவே கூடாது. இறைவா, எனக்கு ஏன் நான் தான் உன்னோட சரணடிக்கிட்டேனே, உன்னோட 5 எழுத்தை ஓதுனேன், திருநீர் அணிஞ்சிருக்கேன், உன்னையே தானே நினச்சிட்டு இருக்கேன், மனமும் உன்னையே தானே வழிபடுறேன், எனக்கு எதற்கு ஒரு பகைவன் உருவத்திலே நீ எனக்கு துன்பத்தை விளைவிக்கிறாய் என்று கேட்டால் அந்த எதிரி சக்தி ஏற்றுப்படுவான். அவனை என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய அதிகாரம். அதில் போய் தலையிடக்கூடாது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிரி அழியணும்னா தயவு செய்து யாரும் வேண்டிக்காது. நீங்கள் இறைவா என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எதிரியை என்ன செய்ய வேண்டும் என்பது அவருடைய இது. அதனால் 5 எழுத்து ஓதுனாலே போதும். 5 எழுத்தையும் புரிந்து கொண்டு ஓதுனோம்னாலே நமக்கு அதான் வல்லாறு என்று போட்டிருப்பாங்க கடைசியில். நன்றாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா வாங்க, கோமல் சேகர் யூடியூப் இருக்குது, முகநூல் இருக்குது, அப்புறம் அரட்டை இருக்குது. இதிலெல்லாம் பாருங்கள், நிறைய பதிவுகள் அப்படியே இருக்கிறதான் போட்டிருக்கேன். என்னோடய சொந்த கருத்தை இது பிளேடில் நடக்கிற மாதிரி சொந்த கருத்தை நான் சேர்த்து ஏற்றி நான் ஒரு பதிவு போட்டேன்னா அது பெரிய தவறு. சரி, சூரபன்மனை எதிர்த்து இந்த தேவர்கள்லாம் சத்ரு சம்ஹார யாகமாக கொண்டாங்க. 30 அசுரர்கள் தொல்லை கொடுத்தான்.
1000 ஆண்டுகள் தொல்லை கொடுத்தான், படாத பாடுபட்டாங்க, சத்ரு சமகார பூஜையை பண்ணாங்க. அதுபோல் கஜாசுரன், அந்தகாசுரன், சலந்தராசுரன் இவர்களையெல்லாம் அழிப்பதற்கு தேவர்கள் ஏன் இங்கே வந்து பெருமான்கிட்ட வந்து திருவடியில் விழுந்தாங்க? சத்ரு சமகார பூஜை அவங்களுக்கு தெரியாதா? செஞ்சுக்கிட்டே போயிருக்க மாட்டாங்களா? அன்பர்களெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் என்ன என்றால், தமிழகம் முழுவதும் எளிமையாக ஆன்மீக கருத்துக்களை மக்களிடம் வந்து அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காவி உடை அணிந்த நான் மதிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்குது. எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டிலெல்லாம் இவர்கள் ஏன் கலந்து கொள்கிறார்கள்? எல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கணும். எனக்கு என்ன என்று புரியவில்லை. கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கணும். நம்ம போதிக்கிற நிலையில் வந்திருக்கோம். இதே போல் வந்து ஒரு தாழ்நிலை நோக்கமுடைய வந்து வேள்விகள்லாம் கலந்து கொண்டால் அது வந்து நல்ல விஷயம். அப்புறம் மக்கள்லாம் இதை நம்பி செய்வாங்களா? அங்கங்கே வந்து எதிரி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்ரு சமகார யாகம் பண்ணுவானே. இப்போ நமக்கு பகை நாடுன்னு பல நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் உள்ள தலைவர்களையோ அந்த நாட்டையோ அழிக்கணும்னா சத்ரு சமகார வேல் பூஜை பண்ண முடியுமா? இறைவனோட திருவுருளுக்கு மாறாக நடத்த முடியுமா? அன்பர்களுக்கெல்லாம் சிந்திக்க வேண்டும். இது போல் நிறைய ஆன்மீக உரையாற்றக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் கூப்பிடக்கூடிய இடத்தையும் தகுதியையும் அந்த நோக்கத்தையும் நன்றாக உள்வாங்கி புரிந்து கொண்டு அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அது அந்த போல இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது, காணிக்கையாக கொடுத்தாலும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடை